Hello friends, welcome to our channel Promise Crafts. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈஸியான பெயிண்டிங் ஐடியா தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்துட்டு இது மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்து அதோட நாலு சைடுலயும் மாஸ்கிங் டேப் போட்டு சுத்திட்டு இது மாதிரி வந்துட்டு டெக்ஸ்சர் பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்க சாதாரண A4 ஷீட் கூட எடுத்துக்கலாம். நான் A4 ஷீட்ல பெயிண்டிங் பண்ணா அந்த A4 ஷீட் ஒரு மாதிரி மடங்கன மாதிரி இருக்கும் இல்லையா? அதை தவிர்க்கிறதுக்கு தான் நான் இது மாதிரி ஒரு போர்டில் இது மாதிரி ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். டெக்ஸ்சர் பேஸ்ட் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ப்ளஸ் க்ளூ ப்ளஸ் தண்ணி 3 கலந்த மிக்சர் தான். அது ஒரு பேஸ்ட்டோ கன்சிஸ்டன்சிக்கே மிக்ஸ் பண்ணிட்டு இது மாதிரி அந்த போர்ட் ஃபுல்லாக வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி ஸ்கேல் வச்சு அந்த சர்ஃபேஸை ஸ்மூத் பண்ணிவிட்டு அதை காய வச்சு எடுத்துட்டேன். காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி 4 சைட்லேயும் இது மாதிரி பார்டர் போட்டுக்கிறேன். ஸ்கேலை வச்சு இது மாதிரி 2 கோட் போட்டுக்கிறேன். அந்த 4 சைட்லேயுமே கொஞ்சமாக கேப் விட்டு உள்ளத்தலை தான் அந்த மாதிரி கோடு போட்டுட்டு சைடில் வந்துட்டு இது மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஒரு கர்வ் ஷேப் வரைஞ்சிட்டு இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கர்டைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வரையாத ஒரு பேலன்ஸ் பகுதி உள்ளே இருக்கும் இல்லையா, அந்த பேலன்ஸ் பகுதிக்கு வந்து நான் இது மாதிரி பிளாக் கலரையும் ஒயிட் கலரையும் வச்சு நான் இது மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிளாக் கலரையும் ஒயிட் கலரையும் மிக்ஸ் பண்ணிட்டு கலர் பண்ணுங்கள். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கலர் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு இதுக்கு பட்டையாக இருக்கும் இல்லையா, அந்த ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் எடுத்துகிட்டு அந்த ஒயிட் கலரையும் பிளாக் கலரையும் மிக்ஸ் பண்ணிட்டு இது மாதிரி அடிங்க. கீழே இருக்கும் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு பேஸ் வந்துட்டு கொஞ்சம் பிளாக் கலரில் அடிச்சுட்டு அதுக்கு மேலே அந்த 2 கலர் மிக்சர் இருக்கும் இல்லையா, அதை அடிங்க. இது மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு நான் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரௌன் கலரில் கொஞ்சம் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணி தான் அந்த கலர் எடுத்திருக்கேன். அந்த கலர் எடுத்துகிட்டு நான் அது மாதிரி கோடு போட்டிருந்தேன் இல்லையா 4 சைடும், அந்த கோடுக்குள்ளே வந்துட்டு இந்த கலர் அடிச்சுக்கிறேன். அந்த ப்ரஷ் பட்டையாக இருக்கிறனாட்டி இது மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்படி இது மாதிரி வச்சு இழுத்தோம் அப்படின்னா அது அழகாக வந்துட்டு வந்துருக்கோடு. இது மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க 4 சைடும். இது மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ப்ரௌன் கலரில் இன்னுமே கொஞ்சம் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணிட்டு இது மாதிரி நடுவில் மட்டும் அடிச்சுக்கிறேன். 2 சைடும் வந்துட்டு பேலன்ஸ் விட்டுக்கிறேன், நடுவில் மட்டும் அடிச்சுக்கிறேன். இது மாதிரி நடுவில் அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் எடுத்து அந்த அவுட்லைன் வந்துட்டு இது மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஃபுல்லாக இந்த 4 சைடுமே இந்த மாதிரி அவுட்லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். டார்க் ப்ரௌனில் எடுத்து இது மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஸ்கை ப்ளூ கலரில் கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கிறேன். அது நடுவில் வேறு மாதிரி கலர் வந்ததில்ல, அது வந்து இதுக்கு முன்னாடி ப்ரௌன் கலர் அடித்தோம் இல்லையா, ப்ரஷ்ஷை வந்துட்டு சரியாக கழுவாதனாலே அந்த கலர் வந்துச்சு. பட் அந்த கலருமே ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. மேலே வந்துட்டு வரைஞ்சதுக்கப்புறம் கீழே வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் வரைகிறப்போ அந்த கர்டைன் எப்படி மடங்கியிருக்குமோ அந்த மாதிரியே வந்துட்டு வரைங்க. இந்த கர்வ் ஷேப்பில் இருக்குதுன்னா அந்த கர்வ் ஷேப்லேயே ப்ரஷ்ஷை வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மடிஞ்ச மாதிரி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் எடுத்து மடிஞ்ச மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இது மாதிரி வரைஞ்சி விட்டுருங்க. இது கர்வ் ஷேப்பில் வரைஞ்சிங்க அப்படின்னா அது மடிஞ்ச மாதிரி தெரியும். அவ்வளோக்கா தெரியலனாலும் ஓரளவுக்கு வந்துட்டு மடிஞ்சிருக்கிற மாதிரி தெரியும். அந்த கர்டைன் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நான் ரெட் கலர் எடுத்து இது மாதிரி பூ வரைஞ்சிக்கிறேன். சிம்பிளாக தான் இருக்கும் அந்த பூவு. இது மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு பூ வரைஞ்சிக்கிறேன் ரெட் கலரில். இதே மாதிரி மேலேயும் பூ வரைஞ்சிக்கிறேன். அந்த பூ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பூக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பூ ஒட்டி இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துருக்கேன். அந்த ப்ரஷ் எந்த மாதிரி ப்ரஷ் அப்படின்னா சின்ன ப்ரஷ் தான், அதுலேயே வந்துட்டு பட்டையாக இருக்கிற ப்ரஷ்ஷு. அந்த ப்ரஷ்ஷை வச்சு இது மாதிரி எல்லோ கலரில் அந்த பூவோட பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பெட்டல்ஸில் இது மாதிரி வரைஞ்சி உள்ளே வந்து இழுத்து விட்டுக்கிறேன். இந்த பெயிண்ட் கொஞ்சம் காஞ்ச உடனே பண்ணுங்கள், முழுசாக காஞ்ச உடனே பண்ண வேணாம். இது மாதிரி வரைஞ்சிட்டு நடுவில் வந்துட்டு புள்ளி வச்சுக்கிறேன். அதே மாதிரி தான் அந்த இன்னொரு பூக்கு வந்துட்டு செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன பட்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அந்த சின்ன ப்ரஷ் எடுத்து அந்த பூவோட பெட்டல் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே வச்சு உள்ளே வந்துட்டு அந்த கலரை இழுத்து விட்டிங்கன்னா அது மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இது மாதிரி மேலே ரெட் கலர் 2 பட்ஸ் வரைஞ்சிடும், சைடில் வந்துட்டு ஒரு பட்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எல்லோ கலரில் வந்துட்டு இது மாதிரி பூ வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி மேலேயும் ஒரு பூ வந்து வரைஞ்சிட்டு இந்த மாதிரி எல்லோ கலர்லேயும் பட்ஸ் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். அந்த 2 பூக்கு மேலேயும் வந்து இன்னொரு எல்லோ கலர் பூ வந்து வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் எடுத்து அந்த பட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பட்ஸில் வந்துட்டு இது மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இந்த ஃபைன் டிப், இந்த ப்ரஷ் இருக்குது இல்லையா, சின்ன ப்ரஷ்லேயே ரொம்ப ஃபைன் டிப்பு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பென்சில் மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அதில் வந்துட்டு இது மாதிரி பண்ண முடியாது. இதுவும் சின்ன ப்ரஷ் தான், ஆனால் வந்துட்டு அது முனையில் வந்துட்டு பட்டையாக இருக்கும். அதனால் அந்த ப்ரஷ் வச்சு நான் இது மாதிரி இழுத்து விட்டுக்கிறேன்.
நீங்களும் இது மாதிரி பண்ணுறதுக்கு வந்துட்டு பட்டையாக இருக்கிற ப்ரஷ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக இருக்கிற ப்ரஷ் வந்துட்டு அவுட்லைன் கொடுக்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே வந்துட்டு அந்த மிச்ச பட்ஸுக்கு வந்துட்டு நான் இது மாதிரி கொடுத்து எடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ரஷ் இருக்குள்ளேயே ஃபைன் டிப்பு பென்சில் மாதிரி இருக்கிற டிப்பு இப்போ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கு இல்லையா, அந்த ப்ரஷ் வந்துட்டு ரொம்ப பட்டையாக இருந்தது இல்லை, அந்த ப்ரஷ் வச்சு தான் வரைஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஃபைன் டிப் இருக்கிற ப்ரஷ் எடுத்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி அந்த பூவுக்கு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி மெத்தடில் தான் அந்த பூவுக்கும் வந்துட்டு நான் செஞ்சுருந்தேன். இப்போ நான் இந்த பட்ஸுக்கு பூக்கெல்லாம் செஞ்சோம் இல்லையா, அதே மெத்தட் யூஸ் பண்ணி அந்த எல்லோ கலருக்கு வந்துட்டு ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி இது மாதிரி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பட்ஸுக்கும் வந்துட்டு இதே மாதிரி ஆரஞ்சு கலரில் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த பெரிய பூவுக்கும் ஆரஞ்சு கலரில் இது மாதிரி அவுட்லைன் கொடுத்து அதை வந்துட்டு உள்ளே இழுத்து விட்டுக்கிறேன். இது மாதிரி உள்ளே இழுத்து விட்டுட்டு சென்டரில் வந்துட்டு ஆரஞ்சு கலரில் டாட்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி பண்ணுறேன்னு. இது மாதிரி வந்துட்டு பூ பண்ணிங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பெயிண்டிங் பண்ணோம் அப்படின்னா எதை பார்த்தாலும் இது கஷ்டமாக, இது இப்படி கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நினைக்கவே கூடாது. இதுதானா சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் இந்த க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் கலர் பேர் சாப் க்ரீனு. அந்த க்ரீன் கலர் எடுத்து நான் இது மாதிரி லீவ்ஸ் வரைஞ்சிட்டு அந்த பட்ஸ் எல்லாம் வரைஞ்சேன் இல்லையா, அந்த பட்ஸுக்கு கீழே இது மாதிரி வந்து வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சி விட்டுட்டு அந்த லீஃப்குள்ளே எல்லாம் வந்து நான் கலர் அடிச்சுக்கிறேன். அதே சாப் க்ரீன் தான் வந்துட்டு அந்த லீஃப் உள்ளே வச்சு நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு அந்த க்ரீன் கலர் வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் நான் இந்த லீஃப் க்ரீன் அந்த கலர் லீஃப் க்ரீன் கூட ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லீஃப் இருக்குள்ளேயே அதோட அவுட்லைன் கொடுத்துட்டு சென்ட்ரல் ஒரு லைன் கொடுத்துட்டு அந்த சென்ட்ரல் இருக்கிற லைன்லேருந்து நான் 2 சைடும் இது மாதிரி இழுத்து விடுறேன். லீஃப்லாம் ஒரு கோடு இருக்கும் இல்லையா, அந்த கோடு மாதிரி தான் வந்துட்டு நான் இழுத்து விட்டுக்கிறேன். இது அந்த பட்டை ப்ரஷ் வச்சு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அந்த சின்ன ப்ரஷ் வந்துட்டு பண்ண முடியல அதை வச்சு. இது மாதிரி வந்துட்டு அந்த லீஃப்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு இது மாதிரி வந்துட்டு இழுத்து விடுங்க. மேலே பார்த்த மாதிரி வி ஷேப் மாதிரி வந்துட்டு இழுத்து விட்டுட்டு அந்த லீஃபோட எண்டு இருக்கும் இல்லையா, அதிலிருந்து உள்ளே பார்த்த மாதிரி வந்துட்டு இழுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் இழுத்து விட்டதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன ப்ரஷ் எடுத்துகிட்டு நான் அதுக்கு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு இது மாதிரி அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கோங்க. அந்த லீஃப்க்கு நல்லா வந்துட்டு அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு தடவை கூட அந்த ப்ரஷ் வச்சு வந்துட்டு நான் இது மாதிரி இழுத்து விட்டுக்கிறேன். அதே மாதிரி மற்ற லீவ்ஸ்க்கு பண்ணதுக்கப்புறம் இந்த சின்ன ப்ரஷ் எடுத்து வந்து நம்ம அந்த சாப் க்ரீனில் இன்னும்லாம் வரைஞ்சோம் இல்லையா, அந்த பட்ஸுக்கெல்லாம் ஸ்டெம் வரைஞ்சோம், அதுக்கு கீழே இருக்கிற மாதிரிலாம் வரைஞ்சோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த க்ரீன் கலர் வச்சு மேலே சும்மா கோடு மாதிரி வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இது மாதிரி சுருளாக வேறு வரைஞ்சிருந்தேன். அதுக்கு எல்லாத்துக்கும் ஹைலைட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்துட்டு நிலா வரைஞ்சிருக்கேன். அது ஒரு ஜன்னல் வழியாக இருந்து பார்க்குற மாதிரி தான் அந்த பெயிண்டிங் வந்து கான்செப்ட்டு. ஒரு நிலா மாதிரி வரைஞ்சிட்டு அங்கங்கே வந்துட்டு இது மாதிரி டாட்ஸ் வச்சுட்டேன். டாட்ஸ் வச்சதுக்கப்புறம் சைடில் இருந்தது இல்லையா ஒயிட் கலர் ஸ்பேஸு, அதுக்கு வந்துட்டு இது மாதிரி எல்லோ கலரில் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கலர் எடுத்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த பூவெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துலலாம் சின்ன ப்ரஷ் வச்சு வந்துட்டு கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணதுக்கப்புறம் இந்த கர்டைன் பார்த்து எனக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகலை, இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கணும் அப்படின்னு தோணுனாடி கீழே வரைக்கும் வந்துட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ தான் உள்ளே இருந்து பார்க்குற மாதிரி தெளிவாக தெரிஞ்சுது. அவ்வளோதான், நம்மளோட பெயிண்டிங் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த பெயிண்டிங் பண்ணோம் அப்படின்னா இதுவாக இவ்வளோ கஷ்டம்னு வந்துட்டு நினைக்காதீங்க. நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு ஈஸியாக நினச்சிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். And thanks for watching, and we love to create crafts. Never forget to subscribe and share to your family.